அத்தியாயம் 134. மீண்டு வந்த பிசாசு கிழவி. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. ஆதித்யாவின் கோபம் அந்த பனிக்குகைக்குள் இருக்கும் பனியையும் காற்றையும் கனலாக கணக்கச் செய்தது. அவனது கண்களில் தெரித்த அந்த ஆக்ரோஷம் அங்கே நிலவிய உரைநிலையை அப்படியே தலைகீழாக மாற்றியது. குகையின் சுவர்களில் படிந்திருந்த பனிப்படலங்கள் வெப்பம் தாங்காமல் நீராய் உருகி வழியத் தொடங்கின. அவனிடமிருந்து வெளிப்படும் சக்தி மிகவும் அதீத அளவு இருந்தது. அந்த சக்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத அதிர்வலையாய் குகை எங்கும் பரவி அங்கிருந்த பாறைகளை நடுங்கச் செய்தது. ஆனால் எதிரே நின்ற டிராகன் பீஸ்டும் விட்டுக் கொடுப்பதாக இல்லை. அது தனது பிரம்மாண்டமான கால்களை தரையில் ஊன்றி ஒரு மலை போல அசைக்க முடியாமல் நின்றது. அதன் நாசித்துவாரங்களிலிருந்து வெளிப்பட்ட மூச்சுக்காற்று ஆதித்யாவின் வேகத்திற்கு சவால் விட்டது. டிராகன் பீஸ்ட் ஆதித்யாவை தடுத்தே தீர வேண்டும். அதன் கடமை உணர்வு அத்தனை வலிமையாக இருந்தது. ஆதித்யா எக்காரணத்தை கொண்டும் இந்த கதவை திறந்து உள்ளே நுழையக்கூடாது என்பது தீர்க்கக்குமாக இருந்தது. ஏனெனில் அந்த பழமை வாய்ந்த கதவுகளுக்கு பின்னால் உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த இருண்ட சக்தியின் வீரியத்தை அது நன்கு அறியும். அதற்கு மட்டுமே தெரியும் உள்ளே இருப்பது எவ்வளவு பயங்கரமான விஷயம் என்பது. ஆனால் ஆதித்யாவின் நோக்கம் இந்த கதவை திறந்து உள்ளே சென்றால், அக்கா கூறியதுபடி 7 பாதைகளில் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துச் சென்றால் அந்த சாபத்தின் விமோசனத்தை நாம் பார்க்கலாம் என்று அவன் துடித்தான். அவனது ஒவ்வொரு அணுவும் அந்த லட்சியத்திற்காகவே துடித்தது. அந்த சாபத்தை அழித்து மக்களையும் என் அக்காவின் சூளையிலையும் நான் சரி செய்ய வேண்டும். அவள் மீது இருக்கும் பழியை நான் தீர்க்கலாம் என்று அவன் ஊர்ஜிதமாக இருந்தான். அநீதியாகச் சுமத்தப்பட்ட அந்த பழியை துடைக்க உயிரையும் கொடுக்க அவன் துணிந்து விட்டான். ஆனால் டிராகன் பீஸ்டிற்கு இதில் ஏதோ ஒரு தவறு இருப்பது மட்டும் இப்போது புரிந்தது. ஒரு கணம் அதன் போர் வேகம் குறைந்து சிந்தனை ஓடியது. ஏன் முதல் முறையாக கிழவி பிசாசு வள்ளியின் உடலில் இருந்தபோது இதனுள் எப்படி சென்றது? அந்த மர்மம் இப்போது அதன் புத்தியை குடைந்தது. இதனுள் யாரும் செல்ல முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒன்று இருந்திருக்கே. அப்படி இருக்கையில் அவர்கள் மட்டும் எப்படி உள்ளே சென்றார்கள்? இந்த கேள்வி சதுரன் மட்டுமல்லாமல் டிராகன் பீஸ்டிற்கும் இருந்தது. ஆனால் ஆதித்யா தனது அக்காவின் மீதும் தனது மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இருந்த குறிக்கோளில் அதை பற்றி சரியாக யோசிக்கவில்லை. அவனது கண்கள் அந்த பிரம்மாண்ட கதவை மட்டுமே இலக்காக கொண்டிருந்தன. பல ஆண்டுகளாக தனது மக்கள் அனுபவித்த துயரங்களும் தன் அக்கா சுமந்த தீராத பழியும் அவன் நெஞ்சில் நெருப்பாய் எரிந்து கொண்டிருந்தன. அவன் எப்படியாவது உள்ளே செல்ல வேண்டும் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தான். டிராகன் பீஸ்டின் எச்சரிக்கையோ அல்லது அந்த பாதையில் இருக்கும் தர்க்கரீதியான சந்தேகங்களோ அவன் காதுகளில் விழவில்லை. அவனது வேகம் ஒரு காற்றாற்று வெள்ளத்தைப் போல அந்த இலக்கை நோக்கி பாய்ந்தது. ஆனால் இன்னொரு ஆபத்தான நிகழ்வு ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உலகத்திற்குள் நடந்து கொண்டிருந்தது. புறவுலகப் போரை விடவும் கொடியதொரு போர் அவனது உட்புறத்தில் நிகழத் தொடங்கியது. அது ஆதித்யாவிற்கு தெரியவில்லை. வெளியே அவன் வீராவேசமாக போரிட்டுக் கொண்டிருந்த போது அவனது ஆன்மீக பலத்தின் ஆணிவேர் அசைக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆதித்யாவிற்கும் அவனது ஆன்மீக ஆத்ம உலகத்திற்கும் உண்டான தொடர்பு அவனுக்கே அறியாமல் மங்கத் தொடங்கியது. அவனது சக்தியின் ஊற்றுக்கண் மெல்ல மெல்ல மங்கலாகி ஒரு இருண்ட மேகம் அவனது ஆன்மாவைச் சூழத் தொடங்கியது. இதற்கெல்லாம் காரணம் உள்ளி இருந்த வள்ளி. வள்ளி ஆன்மீக ஆத்மா மாயக்கதவை தாண்டி சென்ற வள்ளியின் இருப்பு இப்போது ஒரு வினையாக மாறியிருந்தது. வள்ளி உள்ளே சென்றபோது சாதாரண மனுஷியாக இருந்தாலும் அவள் சிறுவயதில் பிசாசு கிழவின் தூண்டுதலால் ஒரு தந்திரத்தை செய்திருந்தார். அந்த அறியாத வயதில் செய்த சிறு தவறு இப்போது ஒரு விஸ்வரூப ஆபத்தாக உருவெடுத்தது. அதுதான் மீண்டும் பிசாசு கிழவி உயிர்த்திழ காரணமாக இருந்தது. குகையின் இருண்ட மூலைகளில் மறைந்திருந்த அந்த தீய சக்தி வள்ளியின் உடலை ஒரு கருவியாக பயன்படுத்த தொடங்கியது. ஆமாம், வள்ளியின் உடலில் இப்போது பிசாசு கிழவி மீண்டும் உயிர் பெற்றார். காலங்கள் கடந்தும் அழியாத அந்த வஞ்சம் மீண்டும் ஒரு உடலை பிடித்து கொண்டு எழும்பியது. அதற்கு காரணம் சுமத்திரை. சுமத்திரை சிறிய பெண்ணாக இருக்கும்போது வள்ளி அவளுக்கு கொடுத்த ஒரு சிறு தாயத்து. அந்த தாயத்து வெறும் அணிகலன் அல்ல, அது ஒரு நச்சு விதை. அந்த தாயத்தில் தனது சக்தியின் ஒரு சிறு பிரிவை பிரித்து அதனுள் ஒளித்து வைத்திருந்தாள் அந்த பிசாசு கிழவி. அப்போதே வள்ளியின் மூலமாக சுமத்திரையின் கையில் கொடுத்திருந்தாள். ஒருவேளை வள்ளி இதுபோன்ற அபாயகரமான இடத்திற்கு செல்லும்போது இறந்து விட்டால் மீண்டும் தன்னை மீட்டு எடுக்க மற்றும் தனது உயிரை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த பிசாசு கிழவி
தந்திரமாக சுமத்ரியின் கையில் ஒரு தாயத்தை கட்டியது. அந்த கிழவியின் வஞ்சக புத்தி காலங்களை கடந்து கணக்கு போட்டிருந்தது. வள்ளியின் உடல் அழிந்தாலும் தனது ஆத்மா தங்குவதற்கு ஒரு பாதுகாப்பான புகலிடமாக அந்த தாயத்தை அவள் மாற்றியிருந்தாள். அந்த தாயத்து கட்டியதிலிருந்துதான் சுமத்ரியின் கோர்வம் மற்றும் ஊர்க்கம் அதிகரித்தது. சக்தி வெகுவாக குறைந்தது. ஒரு மலர் விரிவதற்கு முன்பே வாடுவது போல சுமத்ரியின் உள்ளே இருந்த அபாரமான ஆற்றல் மெல்ல மெல்ல வற்றத் தொடங்கியது. சிறு புள்ளியாக இருந்தபோது சுமத்ரியிடம் இருந்த சக்தி நாளுக்கு நாள் வளர வளர அந்த சக்தி குறைந்தது. அவளது உடலில் ஓடிய தெய்வீக ஆற்றல் அந்த தாயத்தினால் உறிஞ்சப்பட்டு ஒரு இருண்ட குடுவையில் சேமிக்கப்படுவது போல சேமிக்கப்பட்டது. அது எதனால் குறைந்தது, எதற்கு குறைந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. அரண்மனை வைத்தியர்களோ அல்லது மர்ம வித்தை தெரிந்தவர்களோ கூட சுமத்ரியின் பலவீனம் குறித்து விடை காண முடியாமல் திகைத்தனர். அந்த சக்தி குறைவை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பிசாசு கிழவி சுமத்ரியின் கையில் தனது சக்தியின் ஒரு பிரிவை கட்டி அதை பாதுகாத்து வந்தது. காலம் கனியும் வரை காத்திருந்த அந்த நச்சு பாம்பு இப்போது ஆதித்யா கதவை திறக்க முயற்கும் போது தன் வேலையை காட்டியது. இப்போது வள்ளி உள்ளே சென்ற உடனே சுமத்ரியின் கையிலிருந்த அந்த தாயத்திலிருந்து சக்தி பிரிந்து வள்ளியின் உடலுக்குள் சென்றது. ஒரு மின்னல் வெட்டுவதைப் போல தூரத்திலிருந்த சுமத்ரியின் கையிலிருந்து கருப்பு புகை போன்ற அந்த சக்தி விடுபட்டு குகைக்குள்ளிருந்த வள்ளியின் உடலை ஆக்கிரமித்தது. அந்த பிசாசு கிழவி இத்தனை நாள் பட்ட தேடுதலுக்கு ஏதோ ஒரு பலன் கிடைத்ததை எண்ணில் பெருமிதத்துடன் இருந்தது. பல தசாப்தகால தவம் பலித்தது போல அந்த கிழவியின் ஆத்மா வள்ளியின் உடலுக்குள் அமர்ந்து அட்டகாசம் தொடங்கியது. அந்த பிசாசு கிழவி தான் இருக்கும் இடத்தையும் சூழலையும் சுற்றிலும் பார்த்து ஆச்சரியத்தில் திளைத்தது. ஏனெனில் ஆன்மீக ஆத்ம உலகம் என்பது அரிதான ஒன்று. பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் புதைந்து கிடக்கும் அந்த புனிதமான இடத்தின் உன்னதத்தை அவள் உணர்ந்தாள். அதற்குள் அந்த உலகத்தின் உரிமையாளரின் அனுமதி இல்லாமல் யாராலும் உள்ளே வர முடியாது. அத்தனை பாதுகாப்பான இடத்திற்குள் ஆதித்யாவின் கவனக்குறைவை பயன்படுத்தி அவள் ஊடுருவிவிட்டாள். என்ன, ஆன்மீக ஆத்ம உலகத்திற்குள் இப்போது நான் இருக்கிறேன். அவள் முகம் விகாரமான ஒரு புன்னகையில் விரிந்தது. அப்படியென்றால் அந்த வாலிபன் இவ்வுலகில் இருக்கும் ஒரே ஒரு ஆன்மீக ஆத்ம சக்தியை பயன்படுத்தும் இளைஞனா? அவன் ஒரு உலகத்தையே படித்தவனா? இருக்கட்டும் இருக்கட்டும், இங்கு இருக்கும் சக்திகளை எனதாக்கி நான் அவனையும் எனதாக்கிக் கொள்கிறேன் என்று எண்ணி அவள் சிறிது திடுக்கிட்டு அதிர்ந்து போன அவளது பார்வை இப்போது நேரடியாக அங்கு இருந்த சவப்பெட்டியின் மீது விழுந்தது. அவள் ஒரு பூரிப்பான சிரிப்பு மற்றும் எதிர்பாராத மகிழ்ச்சியில் அதன் அருகே சென்றாள். பொறுமையாகச் சென்று அந்த சவப்பெட்டியிலிருந்து வெளியேறும் சக்தியை தன் உள்வாங்கி உணர ஆரம்பித்தான். இது எது என்று அவள் கூறிக்கொண்டே மகிழ்ச்சியின் உச்சத்தை அடைந்தாள். சவப்பெட்டியிலிருந்துதான் மகிழினியின் சக்தியலை வெளிவந்து கொண்டிருந்தது. அந்த சக்தி சாதாரணமானதாக இல்லை. அது அந்த இடத்தையே ஒரு புனிதமான பிரகாசத்தால் நிரப்பிக் கொண்டிருந்தது. அதை உணர்ந்த பிசாச்சு கிழவி, இங்கே இருந்து வரும் சக்தி தெய்வீகமா மற்றும் பல யுகங்களை கடந்த சக்தி போல் தெரிகிறது என்ற அதன் அருகேயே ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தான். அந்த கிழவியின் கண்களில் பேராசை மின்னியது. பல கோடி ஆண்டுகால தவத்தால் மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த அபூர்வமான ஆற்றல். இந்த ஆற்றலை நான் தன்வசப்படுத்தி கொண்டால் இந்த பிரபஞ்சத்தையே ஆளலாம் என்று அவள் கணக்கு போட்டாள். வள்ளியின் உடலை பயன்படுத்தி கொண்டு சவப்பெட்டியை நோக்கி தன் வஞ்சக கரங்களை நீட்டி மெல்ல மெல்ல நகர்ந்தாள். ஏனெனில் இது ஆன்மீக ஆத்ம உலகம் என்பதால் ஒருவேளை நான் இன்னும் உயிரோடு இருப்பது அந்த இளைஞனுக்கு அல்லது அவன் பயன்படுத்திய ஆயுதத்திற்கோ தெரிய வந்தால் மீண்டும் எனக்கு ஆபத்து என்பதை உணர்ந்தது. ஆகியால்தான் அதன் சக்தியை வழிகாட்டிக் கொள்ளாமல் வள்ளியின் உடலை அவளது உடலுக்குள்ளிருந்தே பிசாசு கிழவி கட்டுப்படுத்தி கொண்டிருந்தது. இதை வானத்தில் பறந்து கொண்டிருந்த சதுரன் கண்டுவிட்டான். மேலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த சதுரனுக்கு ஏதோ தவறு நடப்பது உடனே புரிந்தது. என்னாச்சு இது? ஆதித்யாவின் அக்கா இன்றுதான சொன்னா, ஏன் இப்படி இருக்கிறாங்க என்று எண்ணியவர் கண்ணிமிக்கும் நேரத்தில் வானத்தில் மறைந்து அந்த சவப்பெட்டியை தொடையிருந்த வள்ளியின் பிசாசி கிழவின் உருவத்தை தனது கைகளால் தடுத்து நிறுத்தினார். ஒரு மின்னல் கீற்று மேகத்திலிருந்து இறங்குவதைப் போல அத்தனை வேகத்துடன் கீழே இறங்கிய சதுரன் வள்ளியின் கரம் அந்த புனிதமான சவப்பெட்டியை தீண்டும் முன்பே ஒரு இரும்பு கவசமாக தடுத்தார். திடீரென்று ஒரு வெள்ளை நிற ஆத்ம உருவம் மனித ரூபமாக மாறுவதை கண்ட அந்த பிசாசு கிழவி அதிர்ந்து பின்னோக்கி சென்றது. புகையைப் போல தோன்றிய அந்த ஒளி உருவம்
ஒரு கம்பீரமான மனிதனாக உருமாறியது அவளை நடுங்கச் செய்தது. யார் நீ என்று பயத்துடனும் பதட்டத்துடனும் பின்னோக்கிச் சென்ற கிழவி சதுரனை பார்க்க, அவளது குரலில் நடுக்கமும் எதிர்பாராத இந்த தடையால் ஏற்பட்ட ஆத்திரமும் கலந்திருந்தது. சதுரன் சற்றும் பதற்றமின்றி தன் மேலங்கியின் ஒரு பகுதியை சரி செய்து கொண்டு, சதுரன் ஒற்றை கையை பின்னே வைத்துக்கொண்டு விசிறியை ஆட்டிக்கொண்டு, நீ யார்? நீ மீண்டும் வந்துவிட்டாயா? எப்படி இது? எப்படி நடந்தது? இது சாத்தியமே இல்லையே என்று அதிர்ச்சியாக பார்த்தார். அவரது கண்கள் அவளை ஊடுருவி பார்த்தன. ஆதித்யா பயன்படுத்திய பிரபஞ்சாலிப்பான் அந்த ஆயுதத்திடமிருந்து வந்த சக்தியின் அழுத்தத்திலிருந்து ஒரு பிசாசு தப்பிக்கமென்றால் அது சாத்தியமற்ற ஒன்றாயிட்டு. எப்படி நீ தப்பித்தாய்? எந்த தந்திரத்தை செய்து உள்ளே வந்தாய் என்று கர்சிக்கும் குரலில் கேட்டார் சதுரன். அந்த புனிதமான இடத்தில் ஒரு துளி அசுத்தம் கூட இருக்கக்கூடாது என்பது போல அவரது குரல் குகையின் ஒவ்வொரு மூலையிலும் எதிரொலித்து அந்த கிழவியை நிலைகுலையச் செய்தது. இங்கு ஆன்மீக ஆத்ம உலகத்திற்கு உள்ளே நடக்கும் சண்டை ஆதித்யாவுக்கு தெரியவில்லை. வெளியே அவன் டிராகன் பீஸ்டுடன் போரிட்டு கொண்டிருந்தாலும் அவனது ஆழ்மனம் தன் இலக்கை நோக்கியே இருந்தது. ஏனெனில் ஆதித்யாவின் ஆத்மா உளவுகிற்குள் வந்த அடுத்த கணமே அது தனது மாய சக்தியால் மாயபிம்பங்களை தோற்றுவிக்க ஆரம்பித்து விட்டாள் பிசாசு கிழவி. அந்த பிசாசு கிழவி தந்திரங்களில் வல்லவள். ஆதித்யாவின் ஆன்மீக கண்ணை மறைக்கும் பொருட்டு ஒரு போலியான பிம்பத்தை அவனது மனத்திரையில் ஓடவிட்டாள். அதன் விளைவாக ஆதித்யாவிற்கு உள்ளே இன்னும் சதுரன் பறந்து கொண்டு இருப்பதாகவும் அவளது அக்கா நிலையாக இருப்பதாகவும் மட்டுமே இருந்தது. உள்ளே நடக்கும் உயிர் வாங்கும் போராட்டமோ சதுரன் அந்த கிழவியை தடுத்து நிறுத்துவதோ அவனுக்கு தெரியாதவாறு ஒரு மாயத்திரை அவனை முழுமையாக மறைத்திருந்தது. இந்த சதிவேளை ஒருபுறம் இருக்க, இது எந்த விஷயத்தையும் அறியாத யாழி மற்றும் டிராகன் பீஸ்டும் வெளியில் இருந்தன. ஆதித்யாவை தடுப்பதே தன் ஒரே நோக்கம் என டிராகன் பீஸ்ட் மல்லுகட்டி கொண்டிருக்க, யாழி அந்த பனிக்குகையின் மர்மத்தை அமைதியாக வேடிக்கை பார்த்தது. வெளியே நடக்கும் இந்த மோதல்களுக்கு அப்பாற்பட்டு உயிருள்ள இன்ன ஒரே ஒரு சக்தி என்றால் அது சுமுத்ரை மற்றும் மர்மமான மூங்கில் மலர் இரண்டு மட்டுமே. சுமுத்ரையின் உடலில் இருந்த உயிர் சக்தி உறிஞ்சப்பட்டாலும் அவளது ஆத்ம பலமும் அந்த அபூர்வமான மூங்கில் மலரின் தெய்வீக வனமும் இன்னும் அங்கே எஞ்சியிருந்தன. ஆனால் அவர்கள் இருவருமே மலையின் உச்சியில் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்தாலும் உடனே கீழே வந்து இந்த தந்திரத்தை முறியடிக்க முடியாது. இக்கட்டான இந்த சூழலில் சதுரனால் ஆதித்யாவின் கட்டளை இல்லாமல் வெளியே வர முடியாது. ஆன்மீக உலகத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்ட சதுரன் உள்ளே பிசாசு கிழவியுடன் போராடி கொண்டிருந்தாலும் ஆதித்யாவின் அனுமதியின்றி அவனுக்கு உண்மையை விளக்க வெளியே வர இயலாத நிலையில் இருந்தார். ஆதித்யா சதுரனின் மீதிருக்கும் கோபத்தால் அவரை வெளியில் விடவும் அவரது வாய் பேச கேட்கும் சுத்தமாக அவனுக்கு நம்பிக்கையில்லை. ஏற்கனவே இருந்த மனக்கசப்பும் கோபமும் ஆதித்யாவின் கண்களை மறைத்திருந்தன. தன் ஆன்மாவை துளைக்கும் இந்த சூழ்ச்சியை அவன் எப்போது உணர்வான்? இப்போது ஆதித்யா என்ன செய்வான்